மாம்பழத்தோட பல்பெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பால் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா அடிச்சிடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். 8 மணி நேரம் கூல் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குச்சி ஐஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாழைப்பழம் எடுத்துருக்கோம், கருப்பட்டி தூள் எடுத்துருக்கோம். அது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணுறோம். மாம்பழம் சேர்த்து பண்ணினது வந்து குச்சி ஐஸ் மாதிரியே இருக்கும். நம்ம சின்ன வயசுலாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, குச்சி ஐஸ் அந்த மாதிரி. இது வந்து நல்ல ஒரு குல்ஃபி டேஸ்ட் வருது உங்களுக்கு. இது வந்து நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் அந்த ஃபேட்டு ஃபுல் ஃபேட்டு க்ரீமு எதுவுமே இல்லை. டெய்லி நம்ம வெளியில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா. இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பசங்களும் திருப்தியான மாதிரி இருக்கும். அவ்வளோதான். 8 ஹவர்ஸ் கழித்து வச்சுட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மாம்பழம் மட்டும் இல்லை, வாட்டர் மெலன்லேருந்து கொய்யாப்பழத்துலேருந்து எல்லா பழத்துலையுமே ட்ரை பண்ணலாம்.